Hi everyone. So இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 11th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ். ஸோ லாஸ்ட் நைட் 60+. ஸோ கண்டிப்பாக எடுக்க முடியும் 100க்கு அப்படின்னா 90க்கு நம்ம வேணால் 50 ஈஸியாக எடுத்துட முடியும். அண்ட் ஆல்சோ 11th ஸ்டாண்டர்டில் இப்போ வந்து பாஸ் பண்ண தான் எல்லோரும் பார்ப்பாங்க. ஸோ பாஸ் பண்ணால் போதும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல். அண்ட் ஆல்சோ ஒரு 60 மார்க்காவது அட்லீஸ்ட் எடுத்துடலாம் அப்படின்னு நினைக்கிறதும் முடியும் இந்த வீடியோ பார்த்தா. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா இப்போ இருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட உங்களால் ஒரு 5 5 மார்க் எழுத முடியும். அண்ட் 4 2 மார்க் 4 3 மார்க் ட்ரை பண்ணலாம். பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா 1 மார்க் புக் பேக்கில் இருக்க கடகடன்னு உட்காந்து படிச்சிருங்க. ஸோ 15 1 மார்க் புக் பேக் வந்துடும், எழுதி பாஸ் ஆகிடலாம். அண்ட் ஆல்சோ வந்து 5 மார்க்கில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு 3 5 மார்க் எழுதி பாஸ் பண்ணிடலாம். அண்ட் எல்லா 2 மார்க் 3 மார்க்கில் ஜஸ்ட்டு நீங்கள் எதாவது அட்டன் பண்ணி வச்சு ஏதாவது ஃபார்முலா ரிலேட்டட் எழுதினீங்கனாலும் போதும், வேறு எதுவும் வேணாம். சரிங்களா? ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப முக்கியமாக 4 2 மார்க் 4 3 மார்க் எழுத முடியும். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா பாஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஸோ 3 5 மார்க்காவது அட்லீஸ்ட் எழுதிடலாம். ஸோ இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக வந்து பாஸ் பண்ணுறதுக்கு ஈஸி. ஒரு 5 மினிட்ஸ் மட்டும். சாப்டர் 1ல் வந்து பார்த்திங்கன்னா 5 மார்க்கில் எக்ஸாம்பிள் எக்ஸைஸ் 1.1ல் 10th சம், எக்ஸாம்பிள் 1.2 1.3ல் இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க, எக்ஸாம்பிளில் இந்த சம்ஸ் பார்த்துக்கோங்க. படிக்கவே முடியலன்னு நினைக்கிற பையனுங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சாப்டர் 1ல் இந்த 5 மார்க்ஸ் பார்த்துருங்க. ஒரு 5 மார்க் நாளைக்கு எழுதிடலாம். சாப்டர் 3ல் நேப்பியர் ஃபார்முலா. யாரெல்லாம் வந்து படிக்கவே ஸ்டார்ட் பண்ணி நேப்பியர் ஃபார்முலாவை எழுதி பாருங்கள், கண்டிப்பாக இது வந்துடும். சாப்டர் 4ல் 4.4ல் கண்டிப்பாக இந்த எக்ஸாம்பிளோட எக்ஸைஸோட படிங்க, ஒரு 5 மார்க் நாளைக்கு வந்துடும். ஸோ யாரெல்லாம் படிக்கலையோ இது ஃபஸ்ட்டு படிங்க. ஸோ இதெல்லாம் படிச்சிங்கனாலே ஒரு 3 5 மார்க் அசால்ட்டாக எழுதிடலாம். ஸோ கண்டிப்பாக வந்து புரியும். இப்போ மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் பொறுத்த வரைக்கும் நம்மளால் ஸ்கோர் பண்ண முடியல, நம்ம கரெக்டாக போடலைன்னா LHS = RHS போட்டு, அதாவது ஃபஸ்ட் வந்து P(1) வந்து ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கள், P(k) வந்து ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கள், அடுத்து P(k+1) ப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொல்லுங்கள். ஸோ அதாவது நான் என்ன சொல்கிறேன்னா LHS = RHS ப்ரூவ் பண்ணணும். அண்ட் P(k+1) இது ப்ரூவ் பண்ணியாச்சுன்னு சொன்னாலே ஒரு 3 மார்க் கிடச்சிடும். மேத்தமெட்டிக்கல் இண்டக்ஷன் அப்படி தான். ஸோ அட்லீஸ்ட் அட்டனாவது பண்ணுவீங்க, 3 மார்க் கிடைக்கும். சாப்டர் 5ல் யாருமே இது போட மாட்டீங்க. இந்த 4 சம் மட்டும் தான் பார்க்க சொல்கிறேன். 5.4ல் இந்த 4 பாருங்கள், கண்டிப்பாக வரக்கு வாய்ப்பு இருக்குது. சாப்டர் 6ல் இது நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப முடியாத பசங்க கூட விட்டுருங்க, ஆனால் பேசிக்காக படிக்கிறவங்க ட்ரை பண்ணிக்கோங்க. ட்ரை பண்ணிங்கன்னா இதுலேருந்து ஒரு 5 மார்க் வந்துடும். சாப்டர் 7ல் 7.3 மேட்ரிக்ஸ் எல்லாருமே போடலாம். 2 4 6 எக்ஸாம்பிள் 7.25 7.3ல் 7.4ல் இந்த சம் கேட்ட லக்கு, இதில் எது கேட்டாலும். அதுவும் இந்த எக்ஸாம்பிள் 7.28 7.29 30 கேட்ட லக்கு. ஏன் லக்குன்னு நான் சொல்கிறேன்னா, இது வந்து அவனே ஆன்சர் கொடுத்துருவான். ஸோ அது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு 2 தடவை இன்டூன்னு எழுதி சும்மா அந்த ஆன்சர் எடுத்து எழுதினாலே 5 மார்க் போட்டுருவாங்க. அந்த மாதிரி தான். நீங்கள் வேணால் இந்த எக்ஸாம்பிள் எடுத்து பாருங்கள், ஈஸியாக இருக்கும். அப்புறம் சாப்டர் 8 எல்லாருமே படிச்சிருவீங்கல்ல. பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட் சாப்டர் 8 படிக்கணும். தியரம் 8.1 8.3 2 தியரம் படிச்சிருவீங்க. அண்ட் குவாடிலேட்டரும் படிச்சிருவீங்க, 12th சம். அடுத்தது கோப்ளானர் ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் 9 சம் 7 சம். அவ்வளோதான். இது மட்டும் பார்த்தீங்கன்னா போதும். தயவு செய்து பாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க சாப்டர் 8 சாப்டர் 1 சாப்டர் 3 சாப்டர் 4 இது மட்டுமாவது ஒழுக்கமாக பாருங்கள். சாப்டர் 5 முடிஞ்சால் பாருங்கள், ஓகேவா? சாப்டர் 7ல் ஃபேக்டர் தியரம் புரியலான்னு பரவாயில்ல, இதையாவது பாருங்கள், ஓகேவா? ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எழுதிடலாம். அண்ட் இந்த ரிசல்ட் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க. 10.4ல் இந்த 4 சம்லேருந்து ஒரு சம் நாளைக்கு கண்டிப்பாக வரப்போகுது. அதுலேயும் மெயினாக 24 25 மாங்குன்னு போட்டு பாருங்கள், ஏதோ ஒன்று வரப்போகுது, நல்லா போட்டு பாருங்கள். 12.4ல் பேஸ் தீரமும் ஒன்று வந்துடும், இதில் பார்த்துக்கோங்க. அப்புறம் இப்போ நீங்கள் இதெல்லாம் படிச்சிங்கன்னா 5 மார்க் எவ்வளோ எழுதுனா 6 5 மார்க் எழுதலாம். சொன்ன நம்புறீங்களா? 6 5 மார்க் எழுதலாம். ரொம்ப கஷ்டமாக கேட்டால் 5 எழுதிடலாம், ஓகேவா? சாப்டர் 7ல் 2 மார்க் 3 மார்க் 7.1ல் இது பார்த்துக்கோங்க, 7.2ல் இதெல்லாம் பார்த்துக்கோங்க, 7.4ல் இதெல்லாம் பார்த்துக்கோங்க. நான் சொல்கிற ஒரு மணி நேரம் நீங்கள் மேட்ரிக்ஸோட கான்செப்ட் தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இதெல்லாம் போட்டுடலாம். சாப்டர் 8ல் 8.1ல் இந்த 3 சம் பார்த்துங்க, எக்ஸாம்பிள் 8.7 பார்த்துருங்க, கட்டாயம் பார்த்துருங்க. எக்ஸாம்பிள் 8.13லேருந்து 8.19 வரைக்கும் பார்த்துருங்க. 8.4ல் இந்த 4 சம் பார்த்துக்கோங்க, இந்த எக்ஸாம்பிள் எல்லாமே பார்த்துருங்க. ரொம்ப ஈஸி. சாப்டர் 8 பார்த்துக்கோங்க. சாப்டர் 1ல் 1.1ல் நல்லாவே பார்த்துக்கோங்க, அதுலேருந்து ஒரு சம் கேட்குறான். சாப்டர் எக்ஸைஸ் 1.3ல் இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. அதில் ரேஞ்சு டொமைன்னு ஒரு சம் இருக்கும், கண்டிப்பாக அதுலேருந்து ஒரு சம் கண்டிப்பாக வந்துடும். அப்புறம் எக்ஸைஸ் சாப்டர் 2ல் எக்ஸைஸ் 2.8 ஃபுல்லாக வித் எக்ஸாம்பிள் போட்டு பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும், அதுலேருந்து ஒரு 5 மார்க் வரும். 2.9 பார்ஷியல் ஃப்ராக்ஷனில் கண்டிப்பாக ஒரு சம் வரும், ஓகேவா? இந்த சம்ஸ் எல்லாம் பார்த்துக்கோங்க. சாப்டர் 4ல் படிக்க முடியாத பையனை கூட போடலாம். ஃபேக்டோரியல் கண்டுபிடிக்கிறது, ஃபேக்டோரியல்னால கான்செப்ட் மட்டும்தான் இது, சரிங்களா? 4.2ல் ரேங்க் கண்டுபிடிக்கிறது 3 சம் எக்ஸாம்பிளோட சேர்த்தி. அடுத்து 4.3ல் வந்து N கொடுத்து R கண்டுபிடிக்கிறது, C கொடுத்து R கண்டுபிடிக்கிறது, அந்த மாதிரி தான் கொடுத்துருக்கேன். எக்ஸாம்பிள் எக்ஸைஸில் 6 சம். ஸோ 4th சாப்டர்லேயே அப்படி எழுதிடலாம், 2 மார்க் 3 மார்க். முடிஞ்சால் லாஸ்ட்டாக 12th சாப்டரையும் பார்த்துட்டிங்கன்னா உங்களால் 5 2 மார்க் 5 3 மார்க் அசால்ட்டாக எழுத முடியும்.
ஸோ ஃபஸ்ட் சம் 8 சம் எக்ஸாம்பிள் 12.3ல் ஒரு 6-8 கணக்கு கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. ஸோ நான் என்ன சொல்கிறேன்னா, உங்களால் எழுதவே முடியல, நாளைக்கு 2 மார்க் 3 மார்க் கஷ்டமாக இருக்குது அப்படிங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் இங்கே எழுதியிருக்கேன் பாருங்கள். சாப்டர் 7 படிங்க, சாப்டர் 8 படிங்க, ரொம்ப ஈஸி. சாப்டர் 8 மிஸ் பண்ணிடாதீங்க, சாப்டர் 1 வந்து ரொம்ப மிஸ் பண்ணிடாதீங்க. அது இந்த 3 சாப்டர் படிச்சுட்டு ஒன்றும் இல்லைங்க, இந்த சாப்டர் 4ல் ஜஸ்ட்டு வந்து இந்த 4.2ல் ரேங்க் கண்டுபிடிக்கிறது மட்டும் கற்றுக்கிட்டு போங்க. மிசிசிபின்னு ஒரு சம் இருக்குது, அதையும் பார்த்துருங்க. 4.2 அடுத்தது 12th சாப்டரில் முடிஞ்சால் பாருங்கள். ஓகேவா சரிங்களா? ட்ரை பண்ணுங்கள். நான் ட்ரை பண்ணுறதுக்காக தான் கொடுத்துருக்கேன், வேறு எதுவுமே நான் பெருசாக இங்கே கொடுக்கல. இதை மட்டும் பார்த்திங்கன்னா 5 2 மார்க் 5 3 மார்க் எழுதிடலாம். ஆனால் இங்கே 4 தான் நான் மென்ஷன் பண்ணியிருக்கேன். ரொம்ப கஷ்டமாக கேட்டால் கூட நம்ம எழுதுகிற மாதிரி. கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே பாஸ் பண்ணிடலாம் அண்ட் 60 மார்க் எடுத்துடலாம். நான் சொன்னேன் பார்த்திங்களா 5 மார்க். உங்களுக்கு படிக்கவே முடியலனாலும் சாப்டர் 1, சாப்டர் 3, சாப்டர் 4 அண்டு சாப்டர் 5 அண்டு சாப்டர் 8 இதிலுக்கு 5 மார்க்ஸ் ஆகுது ஒழுக்கமாக படிச்சுட்டு போங்க. ஏன்னா 4-5 5 மார்க் தான் கொடுத்துருக்குறேன், படிச்சுட்டு போங்க. கண்டிப்பாக உங்களால் 3-4 எழுதி பாஸ் ஆக முடியும். 1 மார்க்கை புக் பேக்கை படிச்சுருங்க. தேங்க்யூ. ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.